அல்ட்ரா லெஜெண்ட் ப்ரோ மேக்ஸ் ப்ரொஜெக்டர் வந்து ரிவ்யூ பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் அது. பயங்கரமான ஒரு பிரைட்னஸ் வச்ச ஒரு ப்ரொஜெக்டர் ஹால்ல டிவிக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோ அமேசான் கிரேட் ரிபப்ளிக் சேலுக்காக போடுறேன். கண்டிப்பா இந்த ப்ரொஜெக்டர் டிவியை ரீப்ளேஸ் பண்ணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரொஜெக்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நல்ல பெரிய பாக்ஸுங்க. செக்யூரா வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம லெஜெண்ட் எல்லாத்துலயும் பார்க்குற மாதிரி தான் ஒரு அக்சசரிஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுறேன். இங்கே வருங்க. லென்ஸ் கேப் கூட வருதுங்க. இப்போலாம் லென்ஸ் கேப் கொடுக்கவே மாட்டேன்றாங்க. லாங் டேர்மில் வந்து இது ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரொஜெக்டரோட லென்ஸை வந்து தனியாக மாற்றலாம் முடியாது. அதுக்கு வந்து மேனுஃபேக்சரருக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கணும். ஸோ அதை வந்து இங்கே நோட்டீஸ் பண்ணணும். அதனால் லென்ஸ் கேப் வந்து கண்டிப்பாக லென்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொஜெக்டர் எப்போல்லாம் யூஸ் பண்ணலையோ அப்போ லென்ஸ் கேப் போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த கிளாத் மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஒரு டிசைனு. ஆல் கிளாஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கீஸ்டோன் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான அந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலே டோப்ட்ரோ அப்படின்ற அந்த பேட்சிங் இருக்குது. அதுக்கப்புறம் லைட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன் அண்ட் ஆஃப் லைட் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொஜெக்டருங்க. செம்ம டியூரபிள் அண்ட் ரிலையபிள். இந்த ப்ரொஜெக்டரை ஏற்கனவே நான் வந்து பர்சனல் யூஸ்க்கு வச்சுருக்கேன். சாலிடான ஒரு பில்டு குவாலிட்டி, சரியான வெயிட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரோட லெஃப்டெல்லாம் வென்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கூலிங் சிஸ்டத்துக்கான அந்த வெண்ட்டு. ப்ரொஜெக்டரோட ரைட் சைட்லேயும் கீழே வந்து வென்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டர் வந்து லூமன்ஸ் வந்து ஹெவியாக கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக கூலிங் சிஸ்டம் ஒழுங்காக கொடுக்கலன்னா உங்களுக்கு எல்சிடி ஸ்க்ரீன் வந்து பேர்ன் ஆகிடும். ப்ரொஜெக்டரோட பேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கேயும் ஹீட் சிங்க்கு, அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பவர் போர்ட், இங்கே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஈத்தர்நெட் கேபிள், ஒரு HDMI போர்ட், 2 USB போர்ட். இந்த HDMI போர்ட் வந்து ஆர்க் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. பேஸ் எஃபெக்ட் வந்து இதில் நல்லாயிருக்கும். ப்ரொஜெக்டரோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூ இருக்குது. ரப்பர் பேட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா சீலிங் மவுண்ட்டுக்கான இந்த ஸ்க்ரூ வந்து வருது பாருங்கள். ஸோ இந்த ரப்பர் பேட் எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நீங்கள் சீலிங் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொஜெக்டரோட ஆக்சசரிஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன வருதுன்ட்டு. ஒரு டஸ்ட் கிளாத், இந்த லென்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு 2 பின் பவர் கேபிள், ஒரு ஹை ஸ்பீட் HDMI கேபிள், ஒரு ரிமோட். இதில் இந்த டெடிகேட்டட் பட்டன்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு யூசர் மேனுவல். நம்ம ஒரு வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் யூசர் மேனுவலை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரொஜெக்டரை ஆப்ரேட் பண்ணுங்கள். ப்ரொஜெக்டர் நல்ல வெயிட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், எக்ஸாக்ட் இதோட வெயிட் வந்து 3836 கிராம். ப்ரொஜெக்டர் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோடனே மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், டோப்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரியான பிரைட்னஸ்ங்க. ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர். ஸோ அதுவே ஃபோக்கஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிது பாருங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இந்த ப்ரொஜெக்டரோட வீடியோ குவாலிட்டி பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொஜெக்டரில் MEMC அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மோஷன் எஸ்டிமேஷன் அண்ட் மோஷன் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மூவிங் இமேஜராக செமையாக இருக்கும். உங்களுக்கு இம்மர்சிவாக வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து 22,000:1 கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஆன்சை லூமன்ஸ்க்கான அந்த பிரைட்னஸ் வந்து 3500. சரிங்களா? லெஜெண்ட் நம்ம முன்னாடி பார்த்த இந்த லெஜெண்ட் ப்ரோ மேக்ஸ்க்கும் இதுக்கும் 500 லூமன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. அதனால தான் உங்களுக்கு 38,000 வந்து இந்த ப்ரொஜெக்டரோட ரேட் வருது. ஸோ அதுக்கு இதுக்கும் 5000 டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்கு வந்து உங்களுக்கு அல்ட்ரா பிரைட்னஸ், அதாவது பிரைட்னஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி இந்த ப்ரொஜெக்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் ரூமே இலுமினேட் பண்ணி காமிக்கும். லைட்டை போட்டிருந்தா கூட உங்களுக்கு சுத்தமாக எந்த இடத்துலையும் இமேஜ் வாஷ் அவுட்டே ஆகாது. நான் லைட்ஸ் ஆன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். அதனால தான் நான் ஸ்டார்டிங் இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன், இது வந்து டிவிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான ஒரு ப்ரொஜெக்டர். நீ யோசிச்சு பாருங்கள், 2 லட்ச ரூபா ப்ரொஜெக்டர் தான் அந்த 3500 ஆன்சர் லூமன்ஸ்லாம் கொடுப்பாங்க. வெறும் 38,000 ரூபா பட்ஜெட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். சரிங்களா?
அதுக்கப்புறம் இதுல இதில் Bluetooth டியூவல் 5.2 பேண்ட் வைஃபை கொடுத்திருக்காங்க. சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூவல் பேண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வீடியோலாம் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஃபாஸ்ட் மூவிங் மோஷனுக்கு வந்து இந்த ஆடே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்க ப்ளே பண்ணுறது எல்லாமே. பிளாக் லெவல் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ மெயினாக ஒரு ப்ரொஜெக்டரை வந்து நல்லா காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அது வந்து சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னா கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ரொம்ப முக்கியம். பிளாக் லெவல் வந்து ரொம்ப டீப்பராக இருக்கும். எந்த இடத்துலையும் ரொம்ப ஒயிட்டிஷாக தெரியாது, பிளாக்காக தெரியும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம பிராண்டட் ப்ரொஜெக்டர் மோஸ்ட்லி போகிறது. இந்த ப்ரொஜெக்ட்லேயும் வந்து பிளாக் லெவல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்க, சுத்தமாக வந்து ஒயிட்டிஷாகவே தெரியல பாருங்க. அப்படியே பிளாக்காகவே இருக்கு. ட்ரூ இன்டெப்த் கலர்ஸ் எல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி டிஸ்பிளே வந்து உங்களுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொஜெக்டரில். இதில் இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு இருக்க ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்க. 4K ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். சுத்தமாக வந்து லேகே இல்லை பாருங்க. அதுவும் ஹெச்டிஆர் 4K ஹெச்டிஆரில் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இது இப்போ நான் ப்ளகின் பண்ணியிருக்கிறது 5TV ஸ்டிக்கில். சரிங்களா? நான் 5TV ஸ்டிக் இல்லாமல் நார்மல் யூடியூப்லையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் டிஃபால்ட்டாக இருக்க யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அங்கே பாருங்கள். ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதில் என்ன ரெசல்யூஷன் சொல்லிட்டு. ஸோ லைட் ஆன் பண்ணி உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து இப்போ காமிச்சிட்ருக்கேன். இப்போ இந்த யூடியூப்பில் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்க ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு பாருங்கள். ஸோ இதுலேயும் 4Kல தான் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிட்டுருக்கு. சுத்தமாக வந்து எந்த இடத்துலையும் லேகோ இல்லை. ஏன்னா கொடுத்துருக்க ரேம் அண்ட் ராம் அப்படி. சரிங்களா? லைட் போட்டிருக்கேன். எந்த இடத்துலையும் இமேஜ் வந்து வாஷ் அவுட் ஆகலை. நார்மலாக லைட்டு போட்டால் முதல்ல வீடியோவே தெரியாது. பட் இந்த ப்ரொஜெக்டில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். டிவி ப்ளே பண்ணிருக்க மாதிரியா இருக்குது. மேலே லைட் இருக்குது அப்படின்றதே சுத்தமாக தெரியாத அளவுக்கு சரியான ஒரு பிரைட்னஸ். இது வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணதுலேயே பீக்கான பிரைட்னஸ் வந்து இதில் தான் மெஷர் பண்ணேன். லூமன்ஸ் டெஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பருங்க. லைட்ஸ் ஆன் ஹாலில் ப்ளேஸ் பண்ணுற ஒரு பெஸ்ட்டான ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டர் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறது வீடியோ குவாலிட்டிக்காக பெஸ்ட்டு. சரிங்களா? இந்த ப்ரொஜெக்டரோட லூமன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். லக்ஸ் மீட்டருக்காக வச்சு சென்டர் வேல்யூ மட்டும் நான் வந்து எப்பயுமே எல்லா வீடியோலையும் காமிக்கிற மாதிரி தான் ஒயிட் டிஸ்பிளே பண்ணிவிட்டு சென்டர் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்க பா 891ங்க. ஸோ 890 சென்டர் வேல்யூ வந்து வந்த ப்ரொஜெக்டரை நான் இது வரைக்கும் பார்த்ததுக்காகவே சரியான பிரைட்னஸ்ஸு. லைட் எல்லாம் வந்து இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. சரிங்களா? இங்கே பாருங்க சரியான பிரைட்னஸ்ஸு. நான் கையை இங்கே வச்சுருக்கேன், எனக்கு கை வந்து ஹீட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரைட்டரான ஒரு ப்ரொஜெக்டர். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி வந்து கரெக்ட் பண்ணுன்ட்டு. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா சிக்னல் சோர்ஸ் இருக்குது. நீங்கள் யூஎஸ்பி ஹெச்டிஎம்ஐன்னு சொல்லிட்டு எதில் வேணாலும் நீங்கள் சிக்னல் சோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். பூட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎம்ஐன்னு வச்சிங்கன்னா ஹெச்டிஎம்ஐயில் வந்து பூட் சோர்ஸ் ஆகும். HDMI சிஇசியும் ஆர்கியும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான தனியாக வந்து செப்பரேட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ப்ரொஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்ஷனில் மோடில் வந்து உங்களுக்கு 4 மோட் இருக்குது பாருங்கள். சீலிங் மவுண்ட், ரியர், அப்புறம் சீலிங் மவுண்ட் ரியர். இதில் வந்து இப்போதைக்கு ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் வந்து மோஸ்ட்லி டேபிள் மவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். ஆட்டோ ஃபோக்கஸும் ஆனில் தான் இருக்குது. ஸோ நீங்களே பார்த்தீங்க இன்ட்ரோவில் ஆட்டோ கீஸ்டோன் கரெக்ஷன் வந்து வேணால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த 4 எண்டையும் பார்த்து அது வந்து கரெக்ட் பண்ணிக்கும். 4 பாயிண்ட் கீஸ்டோன் இருக்குது. 4 எண்ட்லையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த அளவுக்கு வேணுன்றத நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்து பண்ணிக்கலாம். 4 சைட்ஸ் கீஸ்டோன் இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஸ்கேலிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா 100% வரைக்கும் ஸ்கேல் பண்ணலாம். ஆட்டோ அப்டிக்கல் அவாய்டன்ஸ் வந்து இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஆட்டோ கீஸ்டோன் ஆன் பண்ணால் இது ரெண்டும் ஆன் ஆகும். ஜஸ்ட் இப்படி கொடுக்குறேன், கொடுத்தோன்னே அதை எனேபிள் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக் கீஸ்டோன் வந்து இப்போ வேலை செஞ்சிருச்சு. ஆட்டோ அப்டிக்கல் அவாய்டன்ஸு, அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்க்ரீன் அலைன்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்க்ரீன் ரீஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரீஸ்டோர் ஆகிக்கும். ஆட்டோ கீஸ்டோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 4 பாயிண்ட் கீஸ்டோனில் 4 எண்ட்லையும் நீங்கள் மேனுவலாகவும் மாற்றலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவும் சேஞ்ச் பண்ணலாம், மேனுவலாகவும் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு இடமும் மோஸ்ட்லி இந்த ப்ரொஜெக்டரை மாற்ற முடியாத அளவுக்கு தான் வெயிட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல வச்சு பார்க்குறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஆங்கிள் வந்து மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மாற்றியே காமிச்சிட்டேன். ஸோ 4 எண்டும் இப்போ செட் பண்ணி வச்சாச்சு. சரிங்களா? ஸோ கீஸ்டோன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ அடுத்தது பிக்சர் இருக்குது. பிக்சர் மோடில் ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் விவிடு, ஜென்டில், யூசர் இருக்குது. விவிட்னா கொஞ்சம் இது இருக்கும். நீங்கள் யூசர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷனு இது ரெண்டுமே நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் கலர் டெம்பரேச்சர் இருக்குது. கலர் டெம்பரேச்சரில் கோல்டு வார்ம்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் யூசர் இன்டர்ஃபேஸே வேறு மாதிரி இருக்குது. இது எதனால் அப்படின்னா இதில் வந்து Android 15 இருக்குது. ஸோ லைட்டிங் மோடு வந்து HDR இருக்குது. ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து மாற்றிக்கும். குவைட்னு கொடுத்தீங்கன்னா ஃபேன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிடும். ரொம்ப ஃபேன் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா குவைட் மோடு வந்து போய்க்கோங்க. HDR பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பயங்கர பிரைட்னஸ் இருக்கும். ஹை ஆல்டிடியூட் மோடு கீழே ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஹைலைட்னு இருக்குது. ஹைலைட்டையும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஒருத்தரையும் நான் மாறும்போது அதோட செட்டிங்ஸ் வந்து மாறுது பாருங்கள். ஸோ ஹைலைட்டில் வச்சுட்டேன். ஹைலைட்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பிக்சரில் அவ்வளோதான். கீழே HDR இருக்குது, MEMCன்னு இருக்குது. இந்த MEMCனா என்னென்னா உங்களுக்கு ரொம்ப கேமிங்க்கு வந்து நான் வந்து இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு லேக் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த MEMC டெக்னாலஜி வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சுத்தமாக லேகே இருக்காது. சரிங்களா? அதுவே வந்து லேகை கம்மி பண்ணி விட்ரும். சவுண்டு உள்ளே போனீங்கன்னா கீ சவுண்டு, அதுக்கப்புறம் சவுண்ட் மோட் இருக்குது. சவுண்ட் மோடில் நம்ம நியூஸு, மியூசிக்கு, மூவி, ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். ஜென்ரலில் பவர் ஆன் ஸ்டார்ட் இருக்குது. லாங்குவேஜ், டேட் அண்ட் டைம், அதுக்கப்புறம் கீபோர்டு, ஸ்க்ரீன் சேவர் இதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் அப்டேட் வந்து இப்போதைக்கு கரண்ட் வெர்ஷன் ஆல்ரெடி அப்டேட்டடில் தான் இருக்குது. சரிங்களா? இதோட வெர்ஷன் வந்து காமிச்சிடுறேன். அபோவ் டிவைஸில் போனீங்கன்னா Android 15 இருக்குது. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு Android 15 இருக்க ப்ரொஜெக்டர்னா இந்த அல்ட்ரா லெஜண்ட் ப்ரோ மேக்ஸ் தான். சரிங்களா? மெமரி வந்து 4GB கொடுக்குறாங்க, அதனால் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ராம் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு 128 GB கொடுக்குறாங்க. டிவைஸ் டெம்பரேச்சர் காமிக்குது 50 டிகிரி. அவ்வளோதான் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ப்ரீலோடடாக உங்களுக்கு ஆப் ஸ்டோர் இருக்குது, ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. வேணா இதில் கொடுத்துருக்க அந்த 30 வாட் ஸ்பீக்கரை வந்து நம்ம பாட்டு கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ப்ளூடூத்தில் வந்து உங்கள் செல்ஃபோன் மூலிமா கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்டில் இருக்க ஸ்பீக்கரை வந்து நம்ம ஆடியோ கேட்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். டிவி கேஸ்டிங்க்கு இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது பர்டிகுலர் இமேஜஸை இந்த மாதிரி கேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிவியே அப்படியே கேஸ்ட் பண்ணிக்கலாம் இதில். அப்புறம் மிரா கேஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது மொபைல் ஃபோன் வந்து என்னென்ன இமேஜஸ் ஏதாவது இப்போ புதுசாக ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பீங்க, அந்த இமேஜஸ்லாம் ப்ரொஜெக்டர் பார்க்கணும் பெருசாக அப்படின்னா நீங்கள் மிரா கேஸ்ட் ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரீசெண்டான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ மற்றபடி டியூபு இந்த மாதிரி மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீலோடடாக உங்களுக்கு வருது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக மீட்டிங்கில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் மீட்டிங் ரூமில் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் இன்னும் கூட கொஞ்சம் சூட் ஆகும். இவ்வளோ பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் லைட் போடுறதுனாலுமே ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபயர் டிவி ஸ்டிக்கு 4K வந்து வச்சுருக்கேன். நான் யூஎஸ்பியில் வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ HDMI பார்த்தோம் அப்படின்னா ரைட்டில் வந்து 2160ன்னு வருது பாருங்கள். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம எப்பயுமே போகிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்க டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸ் கீழே ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்கில் போயிட்டு இதோட சப்போர்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபயர் டிவி ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் 4K ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். டால்பி எந்த சப்போர்ட்டும் கிடையாது. பிசிஎம் ஆடியோ சப்போர்ட் பண்ணும். டால்பி விஷனும் கிடையாது. HDR சப்போர்ட் வந்து HDR10ம் HLGயும் கொடுத்துருக்காங்க. சூப்பர். மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 ஹவர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இதுதான் ஃபயர் டிவி ஸ்டிக்கோட சப்போர்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ பென்ட்ரைவில் 4K சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். யூஎஸ்பியில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து காமிக்கிது பாருங்கள். பென்ட்ரைவ்லேருந்து ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு வீடியோன்னு கிளிக் பண்ணுறேன். லெக்ஸார் பென்ட்ரைவில் போயிட்டு நான் எப்பயும் போல் டவுன்லோட்ஸில் வந்து வீடியோ வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, பென்ட்ரைவில் 4K சப்போர்ட் பண்ணுது. நம்ம மூவிஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவில் போட்டு வீக்கெண்ட் ஆச்சுன்னா அழகாக உட்காந்து லைட் போட்டே பார்க்கலாங்க. இந்த மெயினாக வந்து இந்த படம் பார்க்கும்போது சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டுக்கிட்டே லைட்டை போட்டுட்டு நான் வந்து பார்ப்பேன். அப்போ இந்த ப்ரொஜெக்டரில் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இந்த இமேஜெலாம் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் தாராளமாக மூவி பார்த்துட்டு இருக்கும்போது லைட்டு போட்டிருந்தாலோ லைட் ஆஃப் பண்ணாலோ யாரையும் போய் திட்டவும் மாட்டோம். ப்ளஸ் சாப்பிடும் போது உங்களுக்கு லைட்டை போட்டே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இந்த ப்ரொஜெக்டரை வந்து ஆடியோ டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன்.
சூப்பருங்க. ஆடியோவில் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க உண்மையாலேயே. இந்த ப்ரொஜெக்டரில் வந்து 30 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பேஸ் எஃபெக்ட் வந்து இந்த ப்ரொஜெக்டில் வந்து எதிர்பார்க்கலாம். என்னுடைய ரூம் சைஸ் வந்து ரொம்ப சின்னது, சவுண்ட் பார் போட்டால் எனக்கு ரொம்ப இறையுது. நார்மலாக ஸ்பீக்கர்லேயே ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ப்ரொஜெக்டர் சொல்லுங்கள், டிஃபால்ட்டாக இருக்கிற சவுண்டே போதும், எக்ஸ்டர்னலாக நான் வந்து போட தேவையில்லை அப்படின்னா இவன் வந்து சூட் ஆகும். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வால்யூம் வந்து 60க்கு மேலே போச்சு அப்படின்னா கொஞ்சம் இறைச்சல் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ஹை வால்யூமில் வந்து அந்த இறைச்சல் வந்து உங்களுக்கு வருது. நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது அதை பார்த்தேன். மற்றபடி இதில் வந்து நீங்கள் கம்மியான வால்யூம் 60 கீழே வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். இந்த ரூமோட நாய்ஸ் வந்து 40 டெசிபல். ப்ரொஜெக்டர் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். ஃபேன் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே தான் வந்து காற்று வருது, கீழே தான். சரிங்களா? ஸோ 54க்கு மேலே தாண்டல. ஸோ 60க்குள்ளே தான் வருது. இந்த நாய்ஸையும் கம்மி பண்ணோம் அப்படின்னா ப்ரொஜெக்டில் ஒரு செட்டிங் இருக்குது, நான் அதையும் காமிச்சிடுறேன். ஸோ இன்ட்ரோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் பிக்சரில் போயிட்டு செட்டிங்ஸில் பிக்சர் லைட் சோர்ஸ் பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் இருக்கும். பிரைட்னஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம். ஸோ ஃபுல்லாக 10 வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேனுவலாக வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. அதுக்கப்புறம் குவைட். இந்த குவைட் மோடில் நான் எவ்வளோன்னு சொல்லிட்டு வால்யூமை வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க 55லேருந்து வெறும் 50 டெசிபலாக வந்துருச்சு. இதுக்கு ரீசன் என்ன, குவைட் மோடில் ஃபேன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுது. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 54லையும் எனக்கு ஃபேன் ஓடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த குவைட் மோடை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட நாய்ஸை வந்து இன்னும் கூட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 60க்கு மேலே போனால் தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரொஜெக்டர் வரைக்கும் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் லெவலை கம்மி பண்ணுற அந்த குவைட் மோட் கொடுத்தது அல்டி. நாய்ஸஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ப்ரொஜெக்டில் டெம்பரேச்சர் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபேன் வந்து ப்ரொஜெக்டரோட பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் ரொம்ப பக்கத்தில் வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளியே வைங்க. பேக்கில் வந்து டெம்பரேச்சர் என்ன ரீடிங் வருதுன்னா 32 தாங்க. 8 ஹவர்ஸ் ரன் பண்ணிட்டேன், அப்போ கூட 32 வருது. ஏன்னா கொடுத்துருக்க கூலிங் சிஸ்டமுக்கான ஃபேன் வந்து நல்லா வேலை செய்யுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 29.4, லென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 25.9. ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு 26, ஸோ 28 மேலே இருக்குது. ஸோ ஆவரேஜாக உங்களுக்கு ரொம்ப அதிகமான மெஷராக இருக்கிற பிரைட்னஸே 32 தான். ஸோ 40 டிகிரிக்கு மேலே போனால் தான் இந்த ப்ரொஜெக்டில் கூலிங் சிஸ்டமில் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாலரன்ஸ் இருக்குது. 32 தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ப்ரொஜெக்டர். ஸோ கண்டிப்பாக வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் அந்த ப்ரொஜெக்டர் கிடையாது. டெம்பரேச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரொஜெக்டரை கண்டிப்பாக வந்து ஆல்ல டிவிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த ப்ரொஜெக்டில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமேசான் கிரேட் ரிபப்ளிக் சேலில் இந்த ப்ராடக்ட் ஆஃபரில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அது மூலியமாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் லோ காஸ்ட்டில் செட் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக
வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.